ஹாய் ஆல், வெல்கம் டு J12. வாங்க நம்ம வீக்கெண்ட் ஷோக்குள்ள போலாம். என்ன தம்பி என்னாச்சு? ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? முதல்ல நம்ம உலக செய்திகளை பார்க்கலாம். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 17,000 பாயிண்ட் இந்த வாரம் ரீச் ஆயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA அண்ட் ஆப்பிள் ஸ்டாக் நல்ல ரேலி ஆயிருக்கு. NVIDIA இந்த வாரம் 2 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை யூஎஸ்ல 3வது கம்பெனியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் மைக்ரோசாஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னராக யூஎஸ் தான் இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2024 சைனா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சைனாவோட எக்கனாமி மேலே ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடிபி க்ரோத் அப்வர்ட் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி டேட்டாவும் பாலிசிஸும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓபெக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 ஒரு அவுட்புட் பாலிசி மீட்டிங் வச்சுருக்காங்க. இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $84 per barrel இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வாங்க இந்தியன் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். S&P குளோபல் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் அவுட்லுக்கை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. கடந்த 2010 இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. RBI இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை 7% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2025. FPI இன்ஃப்ளோ இந்த வாரம் $2 பில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்ரல் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சா இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கேரளாவில் சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்போவே செட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்லேயும் பல இடங்களில் முன்னாடியே செட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. NSE வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 இண்டெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EV இண்டெக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஸ். ஜூன் 4 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வாலிட்டலாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. அதனால் எல்லோரும் சேஃபாக கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டாக் நியூஸ்குள்ளே போகலாம். S&P BSE ஜூன் 2024 அதானி போர்ட்ஸை சென்செக்ஸ் இண்டெக்ஸில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. விப்ரோவை வெளியே எடுத்துட்டாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் ஷேர் ரெக்கார்ட் ஹை ஹிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட Q4 ரிசல்ட்டில். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பாண்ட் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2 ரேஷியோவில். பூனாவாலா பின்கார்ப்பும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் கோ பிராண்டிங் ரூபே கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப் புதுசாக இந்தியாவில் காமர்ஸ்லையும் பேமெண்ட் செக்டர்ஸ்லையும் வந்திருக்காங்க. இவங்க ரிலையன்ஸ் கூடவும் கூகுள் கூடவும் காம்பீட் பண்ணுறாங்க. LIC ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்லையும் வர்றதுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1 year டீல் சைன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ரோஸ்டப்டோட. லெமன் ட்ரீ அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 59 கோடியிலேருந்து 84 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 253 கோடியிலிருந்து 327 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மசாகன் டாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 103% கொடுத்துருக்க இயர் இவங்க 663 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 49% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆதித்ய பிர்லா கேபிட்டல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆன் ரைட் பேசிஸில். டாடா ஸ்டீலோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 64% ஃபால் ஆயிருக்கு. ஹீரோ பின்காப் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடி IPO பர்பஸ்க்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹீரோ பின்காப் லிமிடெட்க்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்காக 3200 கோடி. பர் ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா ₹80.36. இதே மாதிரி ஃபினான்ஷியல் நியூஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா J2 Wealth லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.